கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் இந்த வேளையிலும் அவருடைய வார்த்தையை மக்களுக்கு உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்புக்காக என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை அனுப்புறதுக்கு உதவி செய்கிற ரூபவதிய ஊழியத்தின் சார்பாகவும் ஆர்க்கு டிவிக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்னதாய் ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி அன்பு அப்பாவின் முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, நல்ல வேலைக்காய் நன்றி சுவாமி. இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், வழிநடத்தவும் பலப்படுத்தவும், உடைய கிருபை தாங்கட்டும் தங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையும் கிருபையும் எங்களை தொடர பண்ணுகிற தேவன், நீடித்த நாட்களால் எங்களை திருப்தியாக்குற தேவனுடைய கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாள்ல நம்ம என்ன வசனம் பார்க்க போறோம்னா, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் அப்படி சொல்லி சங்கீதம் 27 இதுல 10ஆம் வசனத்துல சொல்லப்படுது. சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். இது யார் சொல்றா அப்படின்னா தாவீது. ரியலியாவே உண்மையாவே தாவீது அவங்க அம்மா அப்பா அவனை வெறுத்து தான் வச்சிருந்தாங்க, ஒதுக்கி தான் வீட்டுல வச்சிருந்தாங்க. அவன் வீட்டுல 8வது பையன். அவன் உண்மையாதான் சொல்றான். அதே போல இன்னைக்கும் ஏராளமான பிள்ளைகள் தாய் தகப்பனால கைவிடப்பட்டு மறந்து போயிருக்க குடும்பத்தங்கள் நிறைய இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு, 1-2 கிடையாது. ஆனா அவங்களுக்கு யார் துணை, யார் சேர்த்து கொள்ளுவாங்களாம்? கர்த்தர். கலங்காதீங்க, உங்க அம்மா உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா, உங்க அப்பா, அப்படி நிறைய குடும்பங்கள் நம்ம கேள்விப்படுறோம். எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி நான் பிறந்த உடனே எங்க அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ற பையங்களை பார்க்கும், பிள்ளைகளை பார்க்கும். அதே மாதிரி எங்க அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்ற குடும்பங்களும் இருக்கு. அநியாயமான ஒரு உலகம், பாவம் நிறைஞ்ச ஒரு உலகம், அன்பற்ற ஒரு உலகத்துக்கு நம்ம வந்துட்டோம். இதோ காலம் கொடிய காலமும் கடைசி காலமா இருக்கு. அதனால நாம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தரை உறுதியா பற்றி கொள்ளணும். கர்த்தரை உறுதியா பிடிச்சுக்கிடும் போது கர்த்தரும் நம்மளை உறுதியா பிடிச்சுக்கிடுவாரு. நம்ம நேசிக்க வேண்டிய இடம், அன்பு செலுத்த வேண்டிய இடம் இயேசுதான். இதை விட்டுட்டு மனுஷங்களை நேசிச்சுட்டு பரிதாபமான நிலையில மக்கள் தள்ளப்படுறாங்க. அந்த நிலைமை நமக்கு வேண்டாம். இப்ப பாருங்கன்னா, இந்த தாவீது 8வது பிறந்த ஒரு மகன் அவங்க வீட்டுல. இந்த தாவீது எப்படி புறக்கணிக்கப்பட்டாங்கிறது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல வாசித்தா தெரியும். சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்லி ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ற சவுலை தள்ளிட்டு தாவீதை தெரிந்து கொண்டு அவனை போய் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. உடனே இந்த சம்பவத்தை பார்க்கும்போது இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, இதை சவுல் கேள்விப்பட்டா என்னை கொன்று போட்டுருவானே அப்படின்னு. உடனே இல்லை, நீ பலி விருந்து ஆயத்தப்படுத்த சொல்லி நான் பலி விருந்து கொண்டாட வந்தேன்னு சொல்லிட்டு நீ இப்போ ஈசாய் வீட்டுக்கு போ, அவன் குமாரர்ல ஒருத்தனை நீ ராஜாவா அபிஷேகம் பண்ணுன்னு. உடனே தாவீது தீர்க்கதரிசி போயிட்டாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி, நாட் தாவீது. சாமுவேல் போயிட்டு அங்க ஒவ்வொருத்தரையா பார்க்காரு. மகன் மூத்தவன் வரான், 2வது 3வது. ஆனா நல்ல ராஜாவுக்கு அந்தஸ்துக்கு இவங்க மிலிட்ரியில இருக்கிறவங்க தான், சரியான பக்குவமா இருக்காங்கன்னு நினைக்காம கர்த்தர் சொல்றாரு, நான் மனுஷன் பார்க்கறபடி பார்க்கறது இல்லை, இவங்கள யாரையும் நான் தெரிந்து கொள்ளலை, இவங்க இல்லை இவங்க இல்லை இவங்க இல்லைன்னு சொல்லிட்டார். உடனே இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு ஈசாய்கிட்ட, இவ்வளவுதான் பிள்ளைகளாப்பா, 7 பிள்ளைகளையும் கடந்து போக பண்ணிட்டான், இந்த 7ல ஒன்னையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளல, உனக்கு குமாரர் இவ்வளவுதானா அப்படின்னு. கடைசியில் அவன் என்ன சொல்றான்னா, இன்னொரு குமாரன் உண்டு, அவன் காட்டுல ஆடு மேய்ச்சிட்டு அடக்கான். பாருங்க, தகப்பனால ஒரு மறக்கப்பட்ட ஒரு குமாரன், அவன் காட்டுல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் அப்படின்னு. உடனே அவனை வர சொல்லு, அவன் வராத முன்னால நான் பலி விருந்துல புசிக்க மாட்டேன் அப்படின்னு திரும்ப இவனை ஆள் அனுப்பி ஆட்டு மந்தையில இருக்கிற தாவீதை 8வது மகனை அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்த உடனே என்ன செஞ்சாச்சு, கர்த்தர் இவன் தான் நான் தெரிந்து கொண்டவன். அதனால மனுஷன் தெரிந்து கொள்றபடி கர்த்தர் தெரிந்துவே கொள்ள மாட்டாரு. கர்த்தர் தெரிந்து கொண்டவங்களை எப்படி வைக்காரு, நான் அன்னைக்கு சொன்னேன், முத்திர மோதிரமா வைக்காரு. இன்னைக்கு தாவீது ஆண்டவர் என்ன செய்யறாரு, தெரிந்து கொண்டவர், இவன் தான் நான் தெரிந்து கொண்டேன், அவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி, இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை அபிஷேகம் பண்ணிட்டாரு. யார? இந்த தாவீது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆடு மேய்க்கிறன்னு கர்த்தர் அற்பமா நினைக்க மாட்டாங்க. தகப்பே அற்பமா நினைக்கலாம், உலகம் அற்பமா நினைக்கலாம், உங்க சொந்தக்காரங்க உங்களை அற்பமா நினைக்கலாம், கூட பிறந்தவங்களும் கூட அற்பமா நினைக்கலாம். அவங்க அண்ணன் தம்பிமாரும் சொன்னாங்க, அவனை அற்பமா தான் மதிச்சாங்க.
நீ வனாந்தரத்துல கிடக்கிற கொஞ்சம் ஆடை விட்டுட்டு நீ ஏங்க வந்த, உன் அகங்காரத்தை நாங்க அறிவோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா அவன் துணிகரமா துணிஞ்சு போறான் பெலிஸ்தியனாகிய கோலியாத்த கொல்றதுக்கு. அந்த நேரம் அவங்க அண்ணன் மாதிரி இப்படி சொன்னாங்க. அதனால உலகம் என்ன சொன்னாலும் நீங்க அதை பத்தி கவலையப்படாதீங்க. நம்மளை குறித்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னு மட்டும் பாருங்க, சரியா? அப்போ தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார், சேர்த்து கொள்வார். சேர்த்து கொள்ளுகிற தேவன் நம்ம தேவன், சரியா? கைவிட்டாலும் கை விட்டுருவாங்க இந்த காலத்துல. ஆனா அடுத்தது யாரெல்லான்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு ஆளை சொல்ல போறேன். யார் அப்படின்னா, நிறைய பேர் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்காங்க வேதத்திலையுமே. யார் யாரெல்லாம் தாய் தகப்பனால கைவிடப்பட்டாங்கன்னு பார்த்தா, முதல்ல யாக்கோபு. யாக்கோபு யாருடைய மகன்? ஈசாக்குடைய மகன். ஈசாக்கு 2 குமாரர் பிறந்தாங்களா? ஏசா யாக்கோபு. ஏசா மூத்தவன், யாக்கோபு இளையவன். ஏசா பிறக்கும் போதே அவன் குதிங்கால பிடிச்சிட்டே இந்த யாக்கோபு வெளிப்பட்டான்னு போட்டிருக்கோம். இந்த ஈசாக்கு கல்யாணம் முடிக்கும் போது 40 வயசு. ஆனா அவனுக்கு 20 வருஷம் பிள்ளை இல்லை. இந்த ரெபேக்காளுக்கு மலடியா இருந்த தன் மனைவிக்காக அவன் வேண்டுதல் செய்யறான். கர்த்தர் வேண்டுதலை கேட்டர்லி கற்பந்தரிக்க கிருபை செஞ்சு 2 பிள்ளைகளை கொடுக்குறாரு, ஏசா யாக்கோபு, 2 பிள்ளைகள். அப்ப இந்த ஏசா என்ன செய்யறான்? பிறக்கும் போது ஏசாவுடைய காலை பிடிச்சிட்டு இந்த யாக்கோபு வெளிப்படுறான். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே போட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தபோது இந்த யாக்கோபு ரொம்ப சூட்டானவன், குணசாலி, கூடாரவாசி. ஏசா வேட்டையில வல்லவன், வனசஞ்சாரி. அவன் காட்டிலே கிடப்பான், வேட்டையாடி சமைச்சு சாப்பிடுவான். இவன் குணசாலியும் கூடாரவாசியும்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஏசாவுடைய உடல் முழுவதும் ரோம அங்கி போத்த மாதிரி கை காலெல்லாம் ஏகப்பட்ட முடியா இருக்கும். ஆனா ஏசா அப்படி இல்லை. ஏசாவுடைய உடம்பு வேற, யாக்கோபுடைய உடம்பு வேற. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு தகப்பே, மூத்தவனாகிய சிவந்த நிறம், சிவப்பா இருப்பான கலரா. உடனே அவனை கூப்பிட்டு, இங்க வாப்பா, எனக்கு மரணம் என்ன நேரம்னு எனக்கு தெரியல, நீ போய் எனக்கு என்ன செஞ்சுட்டு வா, வனத்துல போய், வனம்னா காடு, காட்டுல போய் வேட்டையாடி அப்பாவுக்கு ருசியான சமையல் பண்ணி கொண்டு தா, நான் அதை புசிச்சுட்டு ஒன்னு ஆசீர்வதிக்கணும். பாருங்க, தகப்பனுக்கும் சாப்பாடு மேல ஆசைதான், இந்த ஏசாவுக்கும் இந்த சாப்பாடு மேல ஆசைதான். ஆசை மட்டும், ஆசை அதிகமா இருந்தா மனசு என்ன சொல்லுதோ அதை சரீரமும் சொல்லும். இப்ப என்ன சொல்லிட்டான் தகப்பன், இப்ப செஞ்சுட்டு வாப்பா அப்படி. உடனே இந்த கதைய இந்த ஏசாட்ட சொல்றத இந்த மனைவி ரெபேக்காள் கேட்டுட்டே இருக்கா. கேட்டுட்டே இருந்துட்டு யாக்கோபை கூப்பிட்டு, இங்க வாப்பா, நான் உன் தாப்பனாரு ஏசாட்ட இப்படி சொன்னாரு, நான் மரணம் எந்த நேரம்னு எனக்கு தெரியல, நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ வனத்துல போய் வேட்டையாடி எனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு கொண்டான்னு சொன்னாரு, நான் சொன்னபடி செய்ய அப்படின்னு ரெபேக்காள் சொல்றா. உடனே யாக்கோபு சொல்றான், நான் ஏசா மாதிரி இல்லை, ஏசா ரோமம் மிகுந்தவன், செவப்பா இருப்பான், அவன் வேற நான் வேற, என்ன அப்பா கண்டுபிடிச்சிட்டாருன்னா சபிச்சு போட்டுருவாரு அப்படின்னு. உடனே இல்ல, உன்னை சபிச்சா உன் சாபம் என் மேல வரட்டும். பாருங்க, ஏசு நம்ம சாபத்தெல்லாம் சிலுவையில ஏத்த மாதிரி சொல்றான், உனக்கு சாபம் வந்தா நான் அதை ஏத்துக்கிறேன், ஆனா ஆசீர்வாதத்துக்கு ஒன்னு தகுதிப்படுத்தி நான் அனுப்புறேன் வா அப்படின்னு சொல்லி போய் மந்தையில போய் 2 ஆட்டுக்குட்டியை பிடிச்சு வெட்டி எடுத்துட்டு வா, அதை நான் அப்பாவுக்கு ருசியானதா சமைச்சு தரேன், நீ கொண்டு அதை அப்பாட்ட கொடுத்து என்ன செய்ய, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு. உடனே பயப்படுறான், மாட்டேன்னு சொல்றான். சொல்றா, ஏசாவுடைய நல்ல வஸ்திரத்தை போட்டு அவனுடைய கையில கழுத்துலலாம் ரோமம் இல்லாத இடத்துலலாம் ஆட்டுத்தோலை போட்டு நல்லா என்ன ட்ரெஸ் பண்ணி மேக்கப் போட்டு அனுப்பி விடுறா. உடனே போறான். உடனே ஏசா போய் ஏசாட்ட இல்லை, யார்கிட்ட போறான்? ஈசாக்கு கிட்ட. தகப்பனே, நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை சமைச்சு கொண்டு வந்துட்டேன், சாப்பிட எழுந்து உட்காருங்க. உடனே அவன் சொல்றான், இத்தனை சீக்கிரமா உனக்கு எப்படி அப்படிச்சு, இவ்வளவு குயிக்கா கிடைச்சிருக்க அப்படின்னு. உடனே கர்த்தர் எனக்கு அதை நேரிட பண்ணினார் அப்படின்னு சொல்றான். உடனே என்ன இதுக்கு முந்தையே அவன் ஏசா கிட்ட அவன் என்ன வாங்கிட்டான்னு தெரியுமா? ஒரு நாள் அவன் வனத்துல வேட்டையாடிட்டு வரும்போது இந்த ஏசாங்க அப்பா மாதிரி, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நான் பசியில சாக போறேன் அப்படின்னு, நீ காய்ச்சிக்கிட்டு இருக்கிற சிவப்பான கூளை எனக்கு கொஞ்சம் தா, பயிறு தா, கூழு தான்னு கேட்கான். இவன் யாரு? ஏசா. உடனே ஏசா யாக்கோபிட்ட கேட்கா. யாக்கோபுக்கு நான் முதல்ல சொன்னேன் பெரிய ஸ்மார்ட்டான ஆளுன்னு, தெளிவான ஆளு, உஷாரான ஆளு. அவன் சொல்றான், அப்படின்னா உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு தா அப்படின்னு கேட்க. பாருங்க, இவன் கண்ணு எது மேல குறியா இருக்குன்னா சேஷ்டபுத்திர பாகம். சேஷ்டபுத்திர பாகம்னா என்ன தெரியுமா? அது உலகத்துல இல்ல, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒண்ணு இவன்ட்டு இருக்கு. இவனுக்கு அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, மூத்த பிள்ளைக்கு ரெட்டிப்பான சுதந்திரம். அவன் சேஷ்டபுத்திர ஆசீர்வாதம் தலை பிள்ளைக்கு தான்.
அப்ப இவன் ஏசா தலைப்பிள்ளையா இருக்கிறதுனால இந்த சுதந்திரம் இவனுக்கு உண்டு, யாக்கோபுக்கு கிடையாது. ஆனா யாக்கோபு என்ன செய்யறான்? தந்திரமா அந்த நான் கூழுதாரே, நீ உன் சேஷ்டபுத்திர பார்த்து இப்ப எனக்கு வித்து போடு அப்படின்னா உடனே சரி அப்படின்னு சொல்லிடுறான். நான் தான் சாக போறேனே, எனக்கு எதுக்கு? பசியில சாக போறானா? யாராவது பசியில ஒரு நேரத்து சாப்பாடு சாப்பிடாம செத்தவங்க இருக்காங்களா? இல்ல. நீ சொல்றான் நான் தான் சாக போறேனே, ஏன் சேஷ்டபுத்திரபாக எனக்கு என்னத்துக்கு இந்த பிடி அப்படின்னு அவனுக்கு வித்து போட்டுட்டு கூழை வாங்கி சாப்பிட்டுறான். அப்ப அதனால யாக்கோபு இப்ப யாராயிட்டான்னா மூத்தவன் ஆயிடுறான். சரியா? ஒன்னு ஏசாவுடைய தகப்பங்கிட்ட போய் ஈசாக்கு கிட்ட போய் சொல்றான், நீ என் மகனாகிய மூத்தவனாகிய ஏசாதானோங்கார். ஆமா அப்படிங்க, எவ்வளவு தைரியமா சொல்றான்னு பாத்தீங்களா? எதனால சொல்ல முடியுது? சேஷ்டபுத்திர பாகம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு இவன் சுதந்திரவாளி ஆனதுனால ஆமான்ட்டான். ஆமா நான் தான் அப்படிங்க. உடனே இவன் போய் சாப்பிட்டதை புசியும் அப்படிங்க. உடனே இவர் சொல்றாரு, தகப்பனுக்கு சந்தேகம் வந்துட்டு, கண்ணு மங்களா இருக்கான், கொஞ்சம் வயசாயிட்டு கண் பார்வை மங்கிட்டா, நீ என் மகனாக்கி ஏசாதானோன்னு பாப்பா. பாருங்க, இவனும் அவர் மகன் தான், ஆனா என் மூத்த மகன். அப்ப இவரு மூத்த மகன் மேல பட்சமா இருக்காரு, தாய் இளைய மகன் மேல. கர்த்தர் அப்படி இருக்கவே மாட்டாரு. அதனாலதான் தேவன் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் நம்மளை அணைத்து கொள்ளுகிறவர், சேர்த்து கொள்ளுகிறவர். தகப்பன் தாய் கைவிட்டாலும் நான் ஒன்னு சேர்த்து கொள்வேன். ஒன்னு இவனு போய் கேட்கான், எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்கப்பான்னு. உடனே இவர் சாப்பிட்டு எழுந்து உட்காந்து சாப்பிட்டு வாய்க்கு ருசியா செஞ்சு கொடுத்துட்டால ஒய்ஃபு, அது தெரியாது. ஆனா இவன் செஞ்சு சாப்பிட்டுட்டு என் மகனே வாப்பா அப்படின்னு சொல்லி யாக்கோபா ஆசீர்வதிச்சிட்டார். ஆசீர்வதிக்கும் போது சொல்ற சந்தேகம் வருது, கைகளோ ஏசாவின் கைகள், சத்தமோ யாக்கோபின் சத்தம். சத்தம் யாக்கோபு சத்தம் மாதிரி இருக்கு, ஆனா கையெல்லாம் தடவி பார்க்கணும், வா கிட்டன்னா தடவியும் பார்க்கான், ஆனா கை ஏசா கைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அறியாமே ஆசீர்வச்சிட்டான். பாருங்க, ஒரு சேஷ்டபுத்திர சுதந்திரம் இருந்தா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்படியும் வந்துடும். அப்ப நம்ம ஆண்டவருடைய மூத்த பிள்ளையா எப்பவும் இருக்கணும். மூத்த பங்கனுக்குரிய பங்கை நம்ம வாங்கினா நமக்கு எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. சரியா? அடுத்தப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஏசா திரும்ப இந்த சேஷ்டபுத்திரத்தை பாகத்தை வாங்கிட்டானோன்னு அவன் திரும்ப வந்து கேட்கும்போது, ஐயையோ நான் அவன் வந்தானே, அவன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டானே அப்படின்பாரு. உன்னை இவன் ஐயையோ எங்க அப்பாவே என்னையும் ஆசீர்வதிங்க, நீங்க என்னையும் ஆசீர்வதிங்க, இந்த ஒரு ஆசீர்வாதம் மட்டும்தான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பான். அதனால திரும்ப இந்த ஏசாவை குறித்து என்ன சொல்லியிருக்கு, அவன் ஆசீர்வாதத்துக்கு உரியவன், சேஷ்டபுத்திர ஆசீர்வாதத்துக்கு உரியவன், ஆனா அவன் அதை இழந்து போயிட்டான். அது இழந்து போனதுனால எபிரேயர் 12:16 வாசித்து பாருங்க. ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாய் ஒருத்தனும் இருக்காதங்க, சீர்கெட்ட ஏசாவா இருக்காதீங்க அப்படின்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. எச்சரிக்கையா இருங்க. இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அதே எபிரேயர் 12:17 திரும்பி அவன் மனஸ்தாபப்பட்டு கண்ணீரோடு தேடியும் மனமாறுதலை காணவில்லைன்னு. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம ஒரு தடவை இழந்துட்டோம்னா திரும்ப பெறுறது ரொம்ப கஷ்டம். ஒரு விசை பிரகாசிக்கப்பட்டு மறுதளிச்சு போனவங்க மறுபடியும் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அதனால நாம கர்த்தருடைய காரியத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். இந்த யாக்கோபை பாத்தீங்களா, சேஷ்டபுத்திர சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கு, அது அண்ணனுக்கு இருக்கு, அதை நம்ம அடையணும்னு சொல்லி எவ்வளவு கருத்தா இருக்கான். நம்மளும் இன்னைக்கு கர்த்தருடைய காரியத்துல நம்ம எப்படி முன்னேறி செல்லணும்னு நமக்கு ஒரு தெளிவு வேணும். சோம்பேறியா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதை உள்ளவங்களா நம்ம இருக்கணும். அதுதான் கர்த்தரும் விரும்புறாரு. அடுத்ததாக யாரு அப்படின்னு பார்த்தா, வேற யாரெல்லாம் தாய் தகப்பனால கைவிடப்பட்டாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரு சொல்லுங்கப்பாங்கப்பா? இந்த யோசேப்பு ஆதியாகமம் 39 சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. 17 வயசுல இந்த அங்கேயும் ஆடு மேய்க்கிற அண்ணமாருடைய துன்மார்க்கத்தெல்லாம் இவன் வீட்டுல அவங்க ராகேல் லேயாளுடைய வேலைக்காரியினுடைய பிள்ளைகள் தான் வம்பு பண்ணாங்கன்னு போட்டிருக்கு. அவங்களெல்லாம் அப்பாட்ட சொல்லுவான். இவன் அப்பாவுக்கு முதிர் வயதுல கடைசியில பிறந்ததுனால அப்பாவுடைய பாசம் இவனுக்கு ரொம்ப உண்டு. இது அண்ணமாருக்கு பொறாம. 11வது பிறந்தான் இந்த யோசேப்பு, ராகேலுடைய மகன். உடனே இவங்க மேல எல்லாரும் அப்படியே பொறாம, இவனை என்ன அப்பா இவனை நேசிக்காரு, பல வர்ணமான அங்கேயே தச்சு கொடுத்துருக்காருன்னு. இவங்க வயல்வெளியிலேயே காட்டுலயோ ஆடுமைக்கிற இடத்துல இவங்க பண்ற சேட்டையெல்லாம் அப்பாட்ட இவன் சொல்லி கொடுப்பான். இவன் இப்படி பண்ணா, இவன் இப்படி பண்ணா, இது மேல இது பொறாம. உடனே கடைசியில என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, ஒரு நாள் இவன் சொப்பனம் கண்டிருப்பான். யாரு? இந்த யோசேப்பு. சொப்பனம் கண்ட சொப்பனத்தை அண்ணமார்கிட்ட வெகுளியா சொல்லிடுறான். நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன், இப்படி சொப்பனம் கண்டேன், நான் வயல்ல அறுத்த அரிக்கட்டெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, வணங்குச்சு. ஏன் அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கு, உங்க அரிக்கட்டெல்லாம் ஏன் அரிக்கட்டை சுத்தி நின்று வணங்குதுன்னு.
அதுக்கு பிறகு ஒரு நாள் சொப்பனம் கண்டு சொல்றான், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்ன வணங்குச்சுன்னு. உடனே இதை எல்லாரும் கேட்டுட்டு அவங்க அப்பாவும் சொல்றாரு, என்னடா சூரியன் சந்திரனும் அம்மாவும் அப்பாவும் நானும் ஒன்னு வணங்குவோமா, அது என்ன நீ அப்படி சொப்பனம் அப்படின்னு சொல்லிட்டு அது நிமித்தம் அந்த சொப்பனத்தின் நிமித்தம் இன்னும் பகைச்சாங்க. இந்த சொப்பனை யாரு கொடுத்தா? கர்த்தர் அவனுக்கு வரும் காரியங்களை காட்டி விளக்கின காரியம். இன்னைக்கும் சிலருக்கு அநேகருக்கு கர்த்தர் தன்னுடைய வரும் காரியங்களை இந்த யோசேப்பு போல வெகுளியா இருக்கிற மக்களுக்கு காட்டுறாரு. அது விவரம் தெரியாம யார்ட்டையாவது சொன்னா அது அநேகருக்கு பொறாமையான காரியமா ஆயிருது. இவனுக்கு அப்படியா சொல்லிட்டாங்களா, குற்றம் பிடிச்சாங்க. உடனே கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா, இவனை கொன்றுவோம்ல வாங்கல, அப்ப நான் சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மேய்க்கிற இடத்துல தோத்தான்ல அண்ணமாருக்கு பயிறு வறுத்த பயிரெல்லாம் கொண்டு போயிருக்கான். அங்க வச்சுதான் இவனை குழியில போடு, வெட்டு குழியில போடு, இவனை கொன்றுங்காங்க. உடனே யூதா தப்புவிக்காச்சு, நம்ம சகோதரனை கொன்னு ரத்தத்தை மறைப்பதுனால நமக்கு என்ன லாபம் கிடைக்கும், செய்யாதீங்க பாவம், அதை செய்யக்கூடாது அப்படின்னு. உடனே ஒரு பெரிய குழி கிடந்துச்சு, அந்த குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அவன் யூதா வெளியே போயிட்டு வந்து பார்க்கான், என் சகோதரனை காணுமே, இளையவனை காணுமே, தம்பியை காணுமேன்னு அழுகுறான். அதுக்கு இடையில இன்னொரு சகோதரன் அவனை சொல்றான், இவனை கொன்னு ரத்தத்தை மறைக்கிறதுனால நமக்கு லாபம் இல்லை, இந்த இஸ்மவேலர்ட்ட வித்துருவோம், எகிப்துக்கு போறாங்க, இவங்க கையில கொடுத்து விட்டோம்னா அவன் அங்க போயாவது பிழைக்கட்டு, அடிமையாவது அது இருக்கட்டுன்னு வித்துடுறாங்க. எவ்வளவு வித்தாங்க? 20 வெள்ளி காசுக்கு. யார யோசேப்ப. அப்போ அங்க போறோம், எங்க எகிப்துக்கு போத்திபார் அரண்மனையில போய் இந்த எகிப்திய வியாபாரி இஸ்மவேலர்கள் வித்து போட்டாங்க. அவன் அங்க அடிமையா இருக்கான். அப்படி அங்க இருக்கும்போது இப்போ தாய் தப்பை என்ன நினைச்சாங்களா? மறந்துட்டாங்க தானே. எப்படி மறந்தாங்க? இவங்க அண்ணன்மாரெல்லாம் போய் சொல்லிட்டாங்க, எப்பா அங்க காட்டுல இந்த ஒரு வஸ்திரம் ரத்தத்துல கிடந்துச்சு, இவங்கதான் ஆட்டை அடிச்சு ரத்தத்தை ஆக்கி அவங்க வஸ்திரத்தை தூக்கிட்டு போய் இது உங்களுடைய குமாரனுடைய வஸ்திரமானு பாரும் அப்படின்னு. அவரு என்ன சொல்லிட்டாரு, ஆமா என் குமாரனுடைய வஸ்திரம்தான். அவ்வளவுதான் அவன் சொன்னான். அவ்வளவுதான் சொன்னான், இது உங்களுடைய குமாரனுடைய வஸ்திரம் தானோன்னு பாரு. உடனே இவர் கூட கொஞ்சம் சொல்லிட்டாரு, ஆமா ஒரு காட்டு விலங்கு அவனை அடிச்சு பீறி சாப்பிட்டுட்டு என் பிள்ளை செத்து போயிட்டானேன்னு அவன் அதுல இருந்து அழுதவே ஒரே அழுகதான் கடைசி வரைக்கும். அப்போ கடைசியில கர்த்தருடைய பெரிய காரியத்தை இவங்கெல்லாம் சிந்திக்க முடியல. கடைசியில என்ன ஆகி போச்சுன்னா மறந்துட்டான், தகப்பே மறந்துட்டான், துக்கத்திலே நான் சாவேன். அவன் சொல்றான், நான் என் துக்கத்திலே தான் நான் பாதாளத்துல இறங்குவேன் அப்படின்னு இவங்க அப்பா சொன்னாங்க. யார் சொல்றா? யோசேப்புடைய அப்பா பேர் என்ன பேரு? யோசேப்புடைய தகப்ப என்ன பேரு? யாக்கோபு. சரியா? அப்போ கடைசியில பாத்தீங்கன்னா இது என்ன நடக்கு அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய காரியத்தை உணராம இருக்கிறதுனால இந்த அழுக கண்ணீர் வேதனை எல்லாம். கர்த்தருடைய காரியத்தை அறிஞ்சு உஷாரா இருந்தா, என் பிள்ளை எங்கேயோ கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு என் பிள்ளைய கர்த்தர் உயர்வா வச்சிருக்கிறாரு, நானும் என் எல்லாரும் அவனை வணங்குறபடி அவன் உயர்வா எங்கேயோ இருக்கான் அப்படி சொல்லாம அவன் செத்து போயிட்டான்னு அழுதுட்டு இருக்கான். கடைசியில இவன் என்ன செஞ்சிட்டான்? அங்க போயிட்டான். அங்கேயும் போத்திபார் பார்வோனுடைய அரண்மனையில போத்திபாருடைய அரண்மனையில அவன் அங்க இருக்கான். அவனுடைய மனைவி இவனை தினம் அழகா இருந்தான், ரூபவிதமா இருக்கான். இவ கண் போட்டு அவனை வா என்கிட்ட பாவம் செய்ய கூப்பிடுறான். ஆனா இவன் முடியாது அப்படின்ட்டான். உடனே அந்த பொய் குற்றச்சாட்டு சிறையில போயிட்டு அங்க உள்ள 2 பானபாத்திரக்காரனுக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லி உயர்த்தப்படுறான். ஆனா கர்த்தர் ஒருத்தனை உயர்த்தணும்னு நினைச்சிட்டாருன்னா அவனை பாடுகளுக்கு உட்படுத்தி தான் மேன்மைப்படுத்துறாரு. கட்டாயம் கடைசியில இவன் என்ன செஞ்சிட்டான்? போய்கிட்டே இருக்கான். அப்போ அவன் பிரயாணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. கடைசியில ராஜா சொப்பனம் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றான். அப்ப எகிப்துல கொடிய பஞ்சம் வரப்போகுது, 7 வருஷம் நிறைவான விளைவு இருக்கும், விளைச்சல். அதுக்கு பிறகு 7 வருஷம் விளைச்சலே இல்லாத காலம் வரும். அதனால மக்கள் பஞ்சத்துல ஓலம் இடுவாங்க. நீங்க இந்த நிறைஞ்ச வயசு விளையிற காலத்துல சேர்த்து வச்சா பஞ்ச காலத்துல அது உதவும் அப்படின்னு சொல்லிதான் இந்த சொப்பனம் ராஜாவுக்கு வந்துச்சுன்னு சொன்ன உடனே, ராஜா கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்ன உடனே இவர் ராஜா உயர்த்தி வச்சிடுறாரு இந்த யோசேப்ப. உடனே அவன் அங்க பிரதம மந்திரியா ஆயிடுறான். கடைசியில கர்த்தர் பாருங்க, ஒரு மனுஷனை எவ்வளவு கஷ்டத்துல இருந்து உயர்த்தி தூக்குறாருன்னு. கஷ்டப்படாம மேன்மை இல்லவே இல்லை. அங்க வச்சிருக்கிற இடத்துல இப்ப இவங்க இருக்கிற தேசத்துல யாக்கோபுடைய குமாரருக்கு இங்க உணவு இல்லை, பசிக்கு சாப்பாடு இல்லை. உடனே இவங்கெல்லாம் 10 பேரும் அங்க போறாங்க. அங்க போயிட்டு பென்யமீன் போல, இப்ப 12 பிள்ளைகள் தானே, ஆனாலும் இவன் போறான். அங்க போய் பார்த்தா யார் இருக்கா? அண்ணன் தம்பி தான். இவ குழியில போட்டு வித்தது வந்தா அங்க அதிகாரியா இருக்கான், முதல் மந்திரியா. உடனே ஆனா இவங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க தெரியல. என்ன நாளாயிட்டுல ஏற மாறி போயிட்டு, ட்ரெஸ்ஸு உத்தியோகம் எல்லாம். அடத்துல போய் வடங்கி கேட்காங்க, எங்களுக்கு உணவு வேணும்னு சொல்லி. ஆனா இந்த கூட்டத்தை பார்த்த உடனே இது அவ்வளவு நம்ம அண்ணமாரு கூட்டம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான்.
உடனே சரின்னு சொல்லி சாக்கில் ஆகாரம் எல்லாம் கொடுத்து தகப்பனுக்கு சண்டை போடாமல் போங்க வழியில். என்ன இவன் சண்டை போடுற என்ன மாதிரின்னு இவனுக்கு தெரியுங்களா, வழியிலெல்லாம் சண்டை போடாமல் போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டான். உடனே கடைசியில் இவங்க கொண்டு போனால் எல்லா சாப்பாட்டு தானியத்து இதுக்குள்ளே இவங்க கொண்டு போன பணமும் இருக்குது. பயறான், ஐயையோ நம்ம கொண்டு போன பணம்லாம் நம்ம சாக்கில் வந்திருக்கே, நம்மளை என்ன செய்ய போகிறாங்களோன்னு பயப்படுறாங்க. உடனே திரும்ப அடுத்த தடவை வர்றதுக்கு பென்யமீன் வந்தாதான் நான் தருவேன்னு சொல்லி விட்டுட்டானா. திடுக்குங்க இவங்களுக்கு. கடைசியில் அப்பாட்ட போய் சொல்கிறாங்க. உடனே அப்பா, ஏன்பா பென்யமீன் ஒருத்தன் இருக்கான்னு அவன்கிட்ட போய் சொன்னீங்க, அவரு தான் கேட்டாரு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு. கடைசியில் திரும்ப எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் தகப்பனாரும் வருவார்ல, அப்போ பாருங்க தகப்பனாரும் அவனை வணங்குறாரு, அவங்க அண்ணன் தம்பிமாரும் அவனை வணங்குறாங்க. பென்யமீனுக்கு அவன் 5 மடங்கு கொடுக்குறான். அவனுக்கு அடையாளம் முதல்ல தெரியுது, ஆனா இவங்க தான் அவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நெருக்கம் இருக்கட்டும், பாடு இருக்கட்டும், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எல்லாரும் உங்களை ஒதுக்கி தள்ளினாலும் கர்த்தர் நம்மளை எங்க சேர்த்து மட்டும் வைக்கல, உயர்வான ஒரு இடத்துல, மேலான ஒரு இடத்துல, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல நம்மளை உட்கார வச்சு சகல ஜனத்தையும் போஷிக்கிறக்கூடிய அறிவு, ஞானம், புத்தி எல்லாத்தையும் கர்த்தருடைய ஞானத்தையும் அருளி செய்து அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கார். தாய் தகப்பை மறந்தாலும், யாக்கோபு மறந்தாலும் இந்த யோசேப்பை கர்த்தர் நினைச்சு வைத்தினாரு. ஈசாய் மறந்தாலும் தாவீத ராஜாவா மாத்தின தேவன். இன்னைக்கு நீங்க எந்த நிலையில இருந்தாலும் கவலைப்படாதங்க, கர்த்தர் உங்களை மேன்மையா ஆசீர்வதிச்சு உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டார்கள், கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார்னு சொல்லு முழு நம்பிக்கையோட கர்த்தரை நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்வை நிச்சயமாக கோடா கோடியா ஆசீர்வதிச்சு பெருக பண்ணுவார். ஒரு ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். யாரெல்லாம் தாய் தகப்பனால கைவிடப்பட்ட நிலையில கண்ணீர் வடிக்கிறாங்களோ அப்பா தகப்பனே, இவர்களை எல்லாம் நீர் ராஜாவாய் உயர்த்த போகிறீரப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதியும், வழி நடத்தும், பலப்படுத்தும், உயர்த்தி வைத்துமே அழகு பார்த்து ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.